அஸ்மத் குருபியோ நமஹ. இன்றைய பாசுரம் 91வது பாசுரம். நான்முகன் திருவந்தாதியில் எம்பெருமானது திருவடிகளே உபாயம், திருவடிகளே பலன் என்று இருப்பவர்கள் பெருமானுடைய உபய விபூதியிலும், அதாவது லீலா விபூதியிலும் சரி, நித்திய விபூதியிலும் சரி, உபய விபூதியிலும் உள்ளவர்களால் தலைவராக பாராட்டப்படுவார்களாம். எம்பெருமானுடைய திருவடிகளே உபாயம், திருவடிகளே உபேயம், திருவடிகளே வே, திருவடிகளே கோல் அப்படின்னு இருப்பவர்கள். அவதாரிக்கையில இந்த 3 விதமான அதிகாரிகளுக்கும் பகவத் பக்தி பொது. அந்த பொதுவானது என்று அவர்கள் உபய விபூதியில் உள்ளவர்கள் அனைவரிலும் உயர்ந்தவர்கள் என்று அருளிச். எந்த 3 விதம்னா, பகவானை ஆசிரயிப்பவர்களும், பாகவதர்களை ஆசிரயிப்பவர்களும், பாகவதர்களால் அபிமானிக்கப்படுபவர்களும், இந்த 3 பேர் அப்படின்னும் சொல்லலாம். இல்ல எம்பெருமானுடைய திருவடிகளே உபாயம், திருவடிகளே பலன் என்றிருப்பவர்கள். பாசுரம் தமராவார் யாவர்க்கும் தாமரை மேலார்க்கும் அமரர்க்கும் ஆடரவத்தார்க்கும் அமரர்கள் தாழ் தாமரை மலர்கள் இட்டிறைஞ்சி மால்வண்ணன் தாழ் தாமரை அடைவோம் என்று. தமராவார் யாவர்க்கும் தாமரை மேலார்க்கும் அமரர்க்கும் ஆடரவார்த்தார்க்கும், ஆடு அரவு ஆர்த்தார்க்கும், அமரர்கள் தாழ் தாமரை மலர்கள் இட்டு இறைஞ்சி மால்வண்ணன் தாழ் தாமரை அடைவோம் என்று. மால்வண்ணன் கரிய திருமேனி வாய்ந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளில் புஷ்பங்களை சமர்ப்பித்து அவனை வணங்கி அந்த திருவடி தாமரைகளை அடைவோம் என்று பக்தராயிருப்பவர் யாவரோ அவர்கள் திருநாபிக் கமலத்தில் பிறந்த பிரம்மனுக்கும், ஆடுகின்ற சர்ப்பங்களை மேனியிலே கொண்டிருக்கும் சிவனுக்கும், நித்திய சூரிகளுக்கும் மற்றும் யாவர்க்கும் அவர்கள் அமரர்கள், தலைவர்களாவார், தேவதைகளாவார், தலைவர்களாவார் என்று தெரிவிக்கிறார். அதாவது மால்வண்ணன் கரிய திருமேனியான எம்பெருமானுடைய தாழ் தாமரை திருவடி தாமரைகளில் மலர்கள் இட்டு புஷ்பங்களை சமர்ப்பித்து இறைஞ்சி வணங்கி தாழ் தாமரை அடைவோம் என்று, அத்திருவடி தாமரைகளை அடைவோம் என்று தமராவார் பக்தராயிருப்பவர்கள் தாமரை மேலார்க்கும் திருநாபிக் கமலத்தில் மேல் இருக்கும் பிரம்மனுக்கும், திருநாபிக் கமலத்தில் பிறந்த பிரம்மனுக்கும், ஆடு அரவு ஆர்த்தார்க்கும், ஆடுகின்ற சர்ப்பங்களை உடம்பிலே கட்டி கொண்டிருக்கும் சிவனுக்கும், அமரர்க்கும் நித்திய சூரிகளுக்கும், யாவர்க்கும் மற்றும் எல்லாருக்கும் அமரர்கள், தலைவர்கள், தேவதைகள் ஆவார் என்று தெரிவிக்கிறார். அதாவது தாழ் தாமரை மலர்களிட்டு எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே இன்ன பூ அப்படின்னு சொல்லாமல் கல்லார் துழாயும் கனவலரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முதலிய பூக்களை இட்டு புரிவதும் புகை பூவே என்று திருவாய்மொழியில் தெரிவிக்கிற மாதிரி எம்பெருமானுக்கு ஆகாத பூவே இல்லை. இருந்தாலும் உயர்ந்த திருவடிகளுக்கு தக்கவாறு உயர்ந்த தாமரை மலர்களை இட்டு என்று பொருள் கொள்ளலாம். இது காய்கமான கைங்கரியம். மனம் வாக்கு காயம்னு, காயம் உடலால் செய்யும் கைங்கரியம். மலர்களிட்டு இறைஞ்சி வாயார துதித்து வாச்சிக்கமான கைங்கரியம், வாயால் அவனை துதிப்பது. மால்வண்ணன் தாழ் தாமரை அடைவோம் என்று தமராவார். நீலவண்ணனுடைய எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை அடைவோம் என்று நெஞ்சிலே நினைத்து அவனுக்கு ஆட்பட்டிருப்பது அடைவோம் என்று தமராவார். என்னையே சரணமடை என்று கண்ணனை உபாயம் என்று மனசினால் அனுசந்தானம் பண்றது மானசிக கைங்கரியம், மானசமான அனுசந்தானம். தமராவார் மனோவாக்காயங்களாகிற இந்த முக்கரணங்களாலும் மால்வண்ணனுக்கு அடிமைப்பட்டிருக்கும் அவர்கள். அதாவது தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அதுபோல
தாமரை மேலார்க்கும் எல்லா உலகுக்கும் உற்பத்தி ஸ்தானமான உந்தித் தாமரையின் மேலே இருந்து உலகையெல்லாம் படைத்தவனுக்கும் அதாவது பிரம்மனுக்கும் ஆடு அரவு ஆர்த்தார்க்கும் ஆடும்படியான பாம்பை ஆபரணமாக தன் உடம்பில் கட்டிக்கொண்டவனான சம்ஹார மூர்த்தியான ருத்ரனுக்கும் யாவர்க்கும் இந்த உலகில் மற்றுமுள்ள இந்திரன் சந்திரன் முதலான தேவர்கள் மனுஷர்கள் முதலான அனைவருக்கும் இத்தால் லீலா விபூதி முழுவதும் சொல்லப்பட்டுவிட்டது. அமரர்க்கும் அயர்வரும் அமரரமான நித்தியசூரிகளுக்கும் இத்தால் நித்திய விபூதி முழுவதும் சொல்லப்பட்டது. முக்தாத்மாக்களையும் சேர்த்துக்கலாம். அமரர்கள் உபய விபூதியில் உள்ளாருக்கும் அந்த உபய விபூதியில் இருப்பவர்கள் அனைவருக்கும் உயர்ந்தவர்கள் இவர்கள், பூஜ்யர்கள் இவர்கள். சீதனையே தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியரே. திருவிருத்தம் 79வது பாசுரம். தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூஜித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே. திருவாய்மொழி 7ஆம் பத்து 10ஆம் பதிகம் 11வது பாசுரம் நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறார். தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூஜித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே. அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மே.